Riya bought rupees 15,000 from a bank to buy a car at 10% simple interest. If she paid 9,000 as interest while clearing the loan, find the time of the loan. So என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரின்சிபல் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, rupees 15,000 கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, rupees 9,000 கொடுத்துருக்காங்க. ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 10% கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தா டைம், நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இப்ப நமக்கு என்ன தெரியும், I is equal to PNR by 100. ஓகே, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், n கண்டுபிடிக்கணும். ஸோ n எங்க இருக்கு, நம்ம என்ன பண்ணலாம், I multiplied by 100. இந்த 100 இங்க போகும், that is equal to PNR. இப்போ n மட்டும் இங்க வச்சிட்டோம்னா I into 100 divided by PR. So n is equal to I multiplied by 100 divided by P into R. இப்போ I என்ன கொடுத்துருக்காங்க, 9,000 கொடுத்துருக்காங்க, multiplied by 100 divided by P என்ன கொடுத்துருக்காங்க, 15,000. பிரின்சிபல் அமௌண்ட் இஸ் 15,000 கொடுத்துருக்காங்க, into R என்ன கொடுத்துருக்காங்க, 10%. So 0 0 cancel, this 0 cancel. அப்புறம் இந்த 0 இந்த 0 இந்த 0 இந்த 0 cancel ஆயிடுச்சு. இப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 90 divided by 15. 90 divided by 15 என்ன வரும், 6 times வருமா, 15 into 6. 6 5 are 30, remainder 3, 90. So how many years, n is equal to 6 years.